சொல்லுது. இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 6 கட்சி இன்னைக்கு கூட்டணி அமைத்திருக்கிறோம். உங்களுக்கு தெரிஞ்சதுதான். இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய பாரத பிரதமர் வேட்பாளர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தான் என்பதை இந்த நேரத்தில் உங்கள் அத்தனை பேருக்குமே நான் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். தேசிய ஜனநாயக கூட்டணி மத்தியிலே ஆட்சியிலே அமரப் போகிறது. திரு நரேந்திர மோடி அவர்கள் தான் பிரதமராக வரப்போகிறார் என்று அத்தனை கருத்து கணிப்புகளுமே இன்னைக்கு இந்தியாவில் இருக்க அத்தனை கருத்து கணிப்புகளுமே சொல்லிட்டு இருக்கு. அதனால நாமக்கலுக்கு ஜெயலலிதா அவர்களும் வந்து போனாங்க. உங்களுக்கு தெரியும். அவங்க தப்பான ஒரு தகவல் உங்ககிட்ட பதிய வைக்கிறாங்க. அதை தெளிவுபடுத்த வேண்டியது என்னுடைய கடமை. அதிமுகவை தவிர மற்ற கட்சிகளுக்கு போடுற ஓட்டு வேஸ்ட் ஆகும் அப்படின்னு ஒரு தவறான ஒரு செய்தி ஜெயலலிதா இன்னைக்கு பதிய வைக்கிறாங்க. ஏன் நான் இதை உங்களுக்கு மீண்டும் மீண்டும் இதை சொல்றேன்னா, ஒரு முதலமைச்சர் என்பவர் மிக மிக முக்கியமான நம்பர் 1 பிளேஸ்ல இருக்கிறார் இன்னைக்கு தமிழ்நாட்டில். மைக்க பிடிச்சி ஏதோ ஒரு தப்பான தகவலை, மக்களுக்கு புரியாத ஒரு தகவலை பேசிட்டு போக கூடாது. ஏன்னா முதல் அமைச்சர், கவுன்சிலர் கிடையாது. அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு சரியான தகவலை தான் மக்கள்கிட்ட பதிய வைக்கணும். அவங்க சொல்றாங்க அவங்களுக்கு தான் ஓட்டு போட்டாதான் அதுதான் வெற்றிங்கிறாங்க. நான் ஜெயலலிதா அவர்களே மக்கள் கேள்வியாகும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் நமது வேட்பாளர் அவர்கள் வந்துவிட்டார். அதை தொடர்ந்து அந்நியார் அவர்கள் உங்கள் மத்தியிலே சிறப்புரை நிகழ்த்த வந்துவிட்டார்கள்.